ஹாக்கி அதாலத்ல டீம் இந்தியாவோட ஓபனிங் பேட்ஸ்மேன் ஷிகர் தவான் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பயங்கரமான குறும்புக்காரர். ஷிகர், நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்க சின்ன வயசுல நீங்க மக்களுடைய லெட்டர் பாக்ஸஸ்ல பாம் வச்சிருவீங்களான்னு. ஆமா, உண்மைதான். அது சின்ன வயசுல தீபாவளி பண்டிகை வந்ததுன்னா அது எங்களுக்கு ஒரு விளையாட்டா இருக்கும். ஆட்டம் பாம்பை எடுத்துட்டு போய் போஸ்ட் பாக்ஸில் வச்சிருவோம். எல்லா லெட்டர் பாக்ஸும் தெரிச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லெட்டர் வந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து கிழிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க வீடு தேடி வருவாங்க. பசங்க எங்கே தூக்கி போட்டாங்க, அதை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அப்ப அடி உதெல்லாம் விழுந்திருக்குமே? கண்டிப்பா நிறையவே விழுந்திருக்கு. அப்புறம் அந்த டைம்ல எல்லாருக்கும் நிறையவே அடி விழுந்திருக்கும். ஃபுல் டைம் விளையாண்டுட்டு தான் இருப்பேன், கம்மியாக தான் படிப்பேன். அந்த விஷயத்தில் எனக்கு நிறைய அடி விழுந்திருக்கு. நான் கம்மியாக தான் படிப்பேன். உங்க அப்பா எப்பவும் படினே சொல்லுவாரா? ஆமாம், உண்மைதான். எங்க அப்பா என்ன நல்லா படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. பெரிய ஆளா வரணும்னு நினைச்சாரு. ஆனா எனக்கு படிப்பு மண்டையிலே ஏறாது. விளையாடுறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். படிப்பு எனக்கு ஏறாது. கஷ்டப்பட்டு 2-3 மணி நேரம்லாம் படிப்பேன். அதுக்காக உயிரே கொடுத்தெல்லாம் படிப்பேன். 3 மணி நேரம் படிச்சதை 10 நிமிஷத்துல மறந்துடுவேன். அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க மம்மி எப்பாவது வெளியே போனாங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி விட்டுட்டு போயிடுவாங்களாமே. ஏன்னா நீங்க ரொம்ப குறும்பு பண்ணுவீங்க. ஆமா, பாத்தீங்கன்னா அம்மா ஏதாவது ப்ரொவிஷன் வாங்க போனாங்கன்னா, நான் சின்னவனா இருந்தேன். எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. நான் அவங்கள விட சின்னவன். அதனால லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. மத்தியானம் வா விளையாடலான்னு கூப்பிட. அப்பதான் எனக்கு புது பேட் வந்திருந்தது. அந்த பேட்டை நான் துப்பட்டா எடுத்து அந்த பேட்டை கட்டி நான் அப்படியே கீழே அனுப்பிட்டேன். பேட்டு கீழே போனோன்னு எனக்கும் விளையாடணும்னு ஆசையா இருந்தது. நான் என்னோட சிஸ்டர் கிட்ட சொன்னேன், இந்த துப்பட்டாவை பிடிங்க, நான் கீழே போறேன்னு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா நான் துப்பட்டாவை பிடிச்சு அப்படியே மெதுவா கீழே போனேன். விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி நீ விளையாட போன? அப்போ அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பப்பு, மரியாதை வீட்டுக்கு வான்னாங்க. வீட்டுக்கு போனோன்னு நல்லா அடி விழுந்தது. அம்மா அடிச்சா எனக்கு பெருசா வலிக்காது. ஏன்னா நான் அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அப்பா அடிச்சா எனக்கு வலிக்கும், அம்மா அடிச்சா எனக்கு வலிக்காது. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. நாம ஒரு நல்ல கிரிக்கெட்டரா மாற முடியும்னு பப்புக்கு எப்ப புரிய வந்தது? பப்புக்கு வந்து எப்போ புரிய வந்ததுன்னா, நான் 16 இயர்ஸ்ல டெல்லி டீமுக்காக விளையாண்டேன். 1 வருஷம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் நான் 2 மேட்ச் விளையாண்டு ட்ராப் ஆயிட்டேன். அப்போ நான் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சேன் அதில். அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் நான் திரும்ப வந்தேன். அதில் விளையாண்டு நிறைய ரன்ஸ் எடுத்தப்போ இனிமேல் கிரிக்கெட் விளையாடணும்னு முடிவு பண்ணேன். ஆனா சில பிளேயர்ஸ் டிராப் ஆனதுல தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுங்கிறது உண்மையா? கண்டிப்பா அது உண்மைதான். அண்டர் 16ல எனக்கு முதல் தடவை வாய்ப்பு கிடைச்சப்போ 2 மேட்ச்ல நான் சரியா விளையாடல. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். அடுத்த வருஷம் நான் வரும்போது நிறைய பசங்களுக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு. அவங்க எனக்கு சீனியர்ஸா இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சான்ஸ் கிடைச்சது. அந்த வருஷம் அண்டர் 16ல நான் இந்தியாவுக்கு அதிக ரன் ஸ்கோர் பண்ணேன். அண்டர் 17ல ஏஷியா கப் விளையாண்டுட்டு வந்தேன் பங்களாதேஷ்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருந்தது. அதே மாதிரி வீரேந்தர் சேவாக் ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் காலியா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதாமே? ஆமா, டெஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்றது, 2013 பிப்ரவரியில வீருபாய் விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் விளையாண்டாரு. 3வது மேட்ச்ல அவர் கலந்துக்கல. அதுல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் அந்த ரெஸ்ட் வந்து 2010ல ஓடிஐ டைம்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சீரீஸ் இருந்தது. அதுல வீருபாய் அப்புறம் கோத்திபாய் விளையாடல. அதனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் அவர் ரெஸ்ட்ல போனாரு. ஒன் டே மேட்ச்ல. அந்த ஒன் டே தான் உங்களுக்கு நல்ல டெபியூவா அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். நிறைய ரன்ஸ் எடுத்தீங்க. இல்ல, ஒன் டேல நான் டெபியூல 0ல அவுட் ஆயிட்டேன். நான் அவுட் ஆயிட்டு திரும்பி நடந்து போனப்போ சிரிச்சுக்கிட்டே அப்படியே யோசிச்சு பார்த்தேன். 100 ரன்ஸ் எடுக்கணும்னு வந்து இப்போ அவுட் ஆயிட்டேன். அந்த சோகத்திலே நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். அப்புறம் இந்த சீரீஸ்ல இதுவும் நடந்துச்சு. என்னோட டெபியூ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மேட்ச் இருக்கு. ராத்திரியில புரண்டு படுத்து பார்க்குறேன். இந்தியாவுக்காக விளையாடணுன்றது கனவு. அங்கே போய் சேரவும் செஞ்சுட்டேன். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு என்னால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால அடுத்த நாள் டென்ஷன். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எப்படி எனர்ஜி கிடைக்கும் அடுத்த நாள்? அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அடுத்த நாள் நல்ல மழை. மேட்ச் வந்து ஹோல்ட் ஆஃப் ஆயிருச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தூங்கவும் இல்லை, மேட்சும் நடக்கல. அடுத்த மேட்சுக்குள்ளே எனக்கு ஒரு ஸ்லீப்பிங் பில் கொடுத்துருங்க. ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு ஸோ
நீங்க முதல் மேட்ச் விளையாடும் போது உங்களுக்கு குறும்புத்தனம் இல்ல, ஆனா நர்வஸ்னஸ் அதிகமாவே இருந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. பயங்கர நெர்வஸ்னஸ் இருந்தது, எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. அப்போ குறும்புத்தனத்தை பத்தி யோசிக்க முடியல. இதுதான் என்னோட மைண்ட்ல இருந்தது. ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா நல்லா விளையாட ஆரம்பிச்சதும் குறும்புத்தனத்தையும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, அது உண்மை. அது சோலோட ஒரு பகுதி என்னோட கேரக்டர். நான் ஆரம்பத்துல இருந்தே குறும்பு செய்வேன். அத மாத்திக்க பப்புவ முடியல. கப்பர் சிங்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, உண்மைதான். கிரிக்கெட்ல எல்லாரும் என்ன கப்பர் சிங்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன ஷிக்கர்னு கூப்பிடுறது ரொம்ப கம்மி. கப்பர்னு தான் கூப்பிடுவாங்க. பழகிருச்சு அது. அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா, நான் ரஞ்சி டிராஃபி விளையாடும் போது டெல்லிக்காக ஒரு சில்லி பாயிண்ட புடிச்சிட்டு இருந்தேன். அதாவது மத்த டீம் எல்லாம் பார்ட்னர்ஷிப்ல விளையாடுவாங்க. எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அவன் எல்லாரையும் தூக்குறதுல கில்லாடி எப்படி பன்னிக்குட்டி மாதிரி ஓடுறான் பாரு. அம்பையரும் கூட என்ன எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் யாரையுமே திட்டல. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் என்னோட கோச் விஜய் தாஹியா எனக்கு அந்த பேரை சூட்டினாரு, கப்பர்னு. அப்பையில இருந்து அந்த பேர் ஃபேமஸ் ஆயிருச்சு. அப்ப ஷோலே டயலாக்ஸ பிளேயர்ஸ்க்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? ஆமா, அதெல்லாம் நடக்கும். இந்த ஷோலே டயலாக் எல்லார் முகத்திலையும் சிரிப்பு வர வைக்கிறதுக்காக நான் ஏதேதோ பண்ணுவேன். அதாவது நீங்க எப்பெல்லாம் கேட்ச் பிடிக்கிறீங்களோ அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க அது ஒரு கபடி ஸ்டைல்ல ஒரு மாதிரி ஆடி தான் பிடிப்பீங்க. அது உண்மைதான். அப்படிதான் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணுவேன். அப்புறம் அப்படி பண்ணா எனக்கு ஆம்பளைங்கிற ஃபீல் வரும். தொடைய தட்டி அப்படி பண்றது. சில நேரங்கள்ல அக்ரெஷன் வரும். அக்ரெஷன்ல இருந்து வெளியே வரலாம். யாருக்கும் சிரமம் ஏற்படாது. அடுத்த பிளேயர் வந்து என்ன அவுட் பண்ணும் போது அவங்க அது மாதிரி பண்ணி காமிப்பாங்க. அப்படியா? எனக்கு அப்ப சிரிப்பு வரும். சரி நீயும் பண்றியேன்னு. சார், நானும் கிரிக்கெட் விளையாடுறேன். ஆனா என்னால படிப்பையும் கிரிக்கெட்டையும் ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியல சார். நீங்க உங்களோட ஸ்டடி டைம்ல எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணீங்க சார்? படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதாவது வந்து ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா, படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க நேரா விளையாடுறதுக்கு போயிடுவோம். கிரவுண்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விளையாண்டுட்டு தான் வருவோம். அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்றது, மற்ற விஷயங்கள் பண்றதெல்லாம் வந்து பண்ணுவோம். நீங்க வந்து 2 விஷயமும் மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உழைப்பை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். கிரிக்கெட்ல கொடுக்குற டைம் மாதிரி நீங்க படிப்புக்கும் டைம் கொடுக்கணும். அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு மனுஷனோட லைஃப்ல ஒரு நல்ல டிசிப்ளினை கொடுக்கும். இது வந்து ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க யோகா பண்றதா இருந்தாலும் அதையும் பண்ணலாம். இதெல்லாம் பண்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்க லைஃப்ல ஒரு டிசிப்ளின் வரும். ஹெல்த் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தடவை நீங்க உங்களோட சிக்னேச்சர் மூவ் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எந்த மாதிரி சிக்னேச்சர்? அதான் நீங்க கேட்ச் பிடிச்ச உடனே ஒன்னு கேட்ச் பண்ணுவீங்களே சார். பிடிச்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சு பண்ணாதான் சரியா வரும். அதேதான் சார்.